பெங்களூருவில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளைப் போல நடித்து ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் வேனில் இருந்த ரூபாய் 7.11 கோடியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் உள்ள ஜேபி நகரில் HDFC வங்கி கிளையில் இருந்து பணம் ஏற்றிக்கொண்டு CMS நிறுவனத்தின் வேன் ஜெய்நகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. மாலை 4:30 மணி அளவில் அசோகா தூண் அருகே அந்த வேன் சென்று கொண்டிருந்த போது இனோவா வாகனத்தில் வந்த 8 பேர் அதை வழிமறித்தனர். தங்களை ரிசர்வ் வங்கி மற்றும் வருவாய் வரித்துறை அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வேனில் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை பார்த்து, இவ்வளவு பெரிய தொகையை எங்கு கொண்டு செல்கிறீர்கள்? இதன் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும், பணத்தை ஆய்வு செய்ய வேண்டும், சித்தாபுர காவல் நிலையத்துக்கு எங்களோடு வாருங்கள் என கூறி ஏடிஎம் பணம் நிரப்பும் வேனை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். CMS ஊழியர்களையும் பண பெட்டிகளையும் தங்களது வாகனத்தில் ஏற்றினர். அங்கிருந்து டைரி சர்க்கிள் அருகே சென்றபோது CMS ஊழியர்களை மேம்பாலத்தில் இறக்கி விட்டுவிட்டு பணத்துடன் வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து CMS ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கொள்ளையர்கள் பயன்படுத்திய சாம்பல் நிற இனோவா, மாருதி ஜென் ஆகிய வாகனங்களின் பதிவு எண்களை கொண்டு தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர். இது குறித்து பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் சீமந்த் குமார் சிங் கூறுகையில், முதல் கட்டமாக சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பதிவான CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. கொள்ளையடிக்கப்பட்ட வாகனத்தில் ரூபாய் 7.11 கோடி இருந்ததாக HDFC வங்கி தெரிவித்துள்ளது. CMS ஊழியர்கள் வங்கி அதிகாரிகள் அளித்த தகவல்களின் பேரில் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகிறோம் என்றார். பெங்களூருவில் ரிசர்வ் வங்கி மற்றும் வருவாய் வரித்துறை அதிகாரிகள் என கூறி ரூபாய் 7.11 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.